ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் செலம்பரா பேங்க் அப்படிங்கிற ஒரு கிராமிய பேங்கை வந்து 2007 டிசம்பர் மாதம் எப்படி கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கு வந்து மண்டே மார்னிங் பேங்க் ஓப்பன் பண்ண பேங்க் மேனேஜர் வந்து பேங்க்குக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அவர் பார்த்த காட்சியில் அவர் மிரண்டு போயிடுறாரு. அடுத்த நிமிஷமே பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி தகவலை கொடுக்குறாரு. அந்த தகவலை கேட்ட போலீஸும் விரைந்து உடனே அந்த பேங்கை பார்த்து வராங்க. வந்து அந்த பேங்க் சரவுண்ட் பண்ணுறாங்க. சரவுண்ட் பண்ணிட்டு உள்ளே போய் அவங்க பார்க்கும்போது அந்த வேலட் இருக்கிற ரூமில் வந்து ஒரு பெரிய ஓட்டை ஒன்று போடப்பட்டிருக்கு தரையில். ஏன்னா அந்த மாடி வந்து முதல் தளத்தில் இருக்குது. தரைத்தளத்தில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த பேங்க்ல வேலட்டில் இருக்கிற அவ்வளோத்தையுமே கொள்ளையடிச்சிருக்காங்க. உடனே போலீஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங் ஓனரை கூப்பிடுறாங்க. பில்டிங் ஓனரை கூப்பிட்டு இந்த கீழே உள்ள ஃப்ளோரில் யார் வாடகைக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பில்டிங் ஓனர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மைதீன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இதில் ஹோட்டலுக்காக கடையை பிடிச்சாரு. ஆனால் அவர் இப்போ சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாபு அப்படிங்கிற ஒரு நபரை கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி என்னால் இனிமேல் இந்த கடையை நடத்த முடியாது, இவர் தான் இந்த கடையை இனிமேல் நடத்த போகிறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுலேருந்து ஒரு 3 நாள் கழித்து பாபு அப்படிங்கிற நபர் வந்து என்னை நேரில் பார்த்து 50,000 ரூபா ரொக்கமாக கொடுத்து இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, நான் மாதம் உங்களுக்கு 9,000 ரூபா வாடகை தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் இந்த ஹோட்டலை திறக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும், அது வரைக்கும் ரெனோவேஷன் வேலைலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். நான் போய் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த பில்டிங்கில் வந்து வேலை தான் நடந்துட்டு இருந்தது, ஃபர்னிச்சரு எல்லாமே இறக்கி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பில்டிங் ஓனர் சொல்கிறாரு. உடனே போலீஸ் வந்து மைதீனை போய் விசாரிக்காங்க. மைதீனை விசாரிக்கும் போது என் கடைக்கு அவர் அடிக்கடி வருவார், அதை வச்சு தான் எனக்கு அவரை தெரியும். அது போக அவர் ஒரு நாள் பேச்சு வழக்கில் என்கிட்ட பேசும்போது நான் என் கடை நஷ்டத்தில் போகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லவும் அவர் என்ன சொன்னார், இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சோன்னா நல்லா ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு இந்த தொழிலில் அனுபவம் இருக்குது, நான் வேணால் உங்களை வந்து சைலண்ட் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன், நீங்கள் வேலை செய்ய வேண்டாம், உங்கள் கடையையும் அதில் உள்ள பொருட்களையும் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வர லாபத்தில் ஒரு ஷேர் வந்து தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிற ஹோட்டலில் வேலையும் செய்யாமல் எதுவும் செய்யாமல் லாபத்தில் பங்கு தரேன்னு சொன்னோன்னா நானும் சரின்னு சொல்லி பில்டிங் ஓனர்கிட்ட கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அவங்க அதோட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மைதீன் சொல்கிறாரு. மைதீனை செக் பண்ணும்போது மைதீன் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பில்டிங் ஓனர் வந்து போலீஸ்கிட்ட ஒரு தகவல் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வச்சிருந்த பாபுங்கிற நபர் பயன்படுத்தின ஃபோன் நம்பரை கொடுக்குறாரு. கொடுத்து போலீஸ் ட்ராக் பண்ணி பார்க்காங்க. அந்த நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. டெலிகாம் கம்பெனியில் கால் பண்ணி இந்த நம்பரோட அட்ரஸை கேட்காங்க. அந்த அட்ரஸை அந்த கம்பெனியும் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அங்கே கிருஷ்ணன் ஒரு நபர் இருக்கார். அவரை விசாரிக்கும் போது நான் இந்த ஃபோனை வந்து 200 ரூபாய்க்கு 2 மாதத்துக்கு முன்னாடி விற்றுட்டேன், இந்த கடையில் விற்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டு ஒரு கடையை சொல்கிறாரு. அங்கே போய் போலீஸ் விசாரித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறது உண்மைதாங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த நம்பரை ட்ராக் பண்ண முடியல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே இருக்குது. உடனே இந்த பில்டிங் ஓனர் வந்து போலீஸ்க்கு இன்னொரு தகவல் கொடுக்காரு. சார், அவர் பாபு வந்து இன்னொரு ஃபோன் வச்சுருந்தாரு, அந்த ஃபோனுக்கு கால் வந்ததுன்னா அவர் தள்ளி போய் தனியாக நின்று தான் ஃபோன் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலை அந்த பில்டிங் ஓனர் கொடுக்கவும் போலீஸ் உடனே அந்த நம்பரை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. அந்த சம்பவம் நடந்த நாளுக்கும் அதுக்கு முந்தின நாளையும் 2 நாளோட டவர் லொக்கேஷனை வச்சு இந்த டவரில் என்னென்ன நம்பர்லாம் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தேடும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட நம்பர்கள் வருது. அதில் வந்து அவங்க ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1000 நம்பர் வருது. அந்த 1000 நம்பருக்குமே இண்டிவிஜுவலாக போலீஸ் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது எல்லாருமே வந்து போலீஸ்க்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க, ஒரே ஒரு நபரை தவிர. அந்த ஒரு நபரோட பெயர் வந்து ஜோசப். அவரை கேட்கும்போது நான் வெளியூரில் இருக்கேன், அதர் ஸ்டேட்டில் இருந்து நான் என் பிஸ்னஸ் விஷயமா போயிருக்கேன், நான் வர்றதுக்கு 1 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே போலீஸும் வந்து சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு நார்மல் என்கொயரி தான், நீங்கள் 1 மாதம் கழித்து இங்கே வரும்போது ஸ்டேஷனுக்கு வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுக்குறாங்க. உடனே இவரும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. போலீஸுக்கு வந்து இவர் தான் பாபுவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப கால் பண்ணுறாங்க, நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த நம்பர் எந்த அட்ரஸை உள்ள நம்பர் அப்படிங்கிறத போலீஸ் விசாரிக்கும் போது
கோழிக்கோடு அப்படிங்கிற ஒரு இடத்தோட ஒரு அட்ரஸ் கிடைக்குது. அந்த அட்ரஸ்க்கு போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த நபரோட பேர் வந்து ஜோசப், அவரோட மனைவியோட பேர் அனிதா. இவங்க 2 பேரும் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கம் பக்கத்துல சொல்லவும், போலீஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த டாக்டரை பார்த்து விசாரிக்கும் போது, ஆமா அந்த நபர் இங்கதான் செக்கப்புக்கு வராங்க அப்படிங்கிற தகவலை அவருக்கு டாக்டர் வந்து போலீஸ்கிட்ட கொடுக்குறாரு. உடனே போலீஸ் வந்து அடுத்து அவங்க எப்போ செக்கப் வருவாங்கன்னு கேட்கும்போது அடுத்த வாரம் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு, போலீஸ் வந்து வெயிட் பண்ணி இவனை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. இது கூடல தான் ஆந்திரால இருந்து ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, ஹைதராபாத்ல உள்ள ஒரு ஹோட்டல்ல நீங்க மீடியால இன்ஃபார்ம் பண்ண மாதிரி உள்ள நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட ரூம் நம்பர்ல தங்கியிருக்காரு. அவர் அந்த ரூம்குள்ள போகும்போது ஒரு பெரிய பேக் ஒன்று கொண்டு போனாரு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்தாரு. அந்த பேக் இல்லாம தான் வெளியே வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே கேரளா போலீஸ் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஆந்திரா போலீஸுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணி உடனே போய் அவனை பிடிங்க, அந்த கொள்ளையனை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆந்திரா போலீஸ் அங்கே போய் பார்க்கும்போது அந்த ரூம் நம்பர்ல ஆள் இல்லை. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி ஒரு பேக் இருக்கு. அந்த பேகுக்குள்ள 1 கிலோ தங்க நகைகள் மட்டும் இருக்கு. அது கூடவே ஒரு தெலுங்கு நியூஸ் பேப்பரும் ஒன்று அதுக்குள்ள இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா ஜெய் மாவோ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. உடனே கேரளா போலீஸ்கிட்ட வந்து இந்த ஆந்திரா போலீஸ் கேட்காங்க, இந்த மாதிரி எழுதியிருக்கு, இது அவங்க செஞ்ச வேலையில வந்து எந்த ஒரு கொள்ளையிலையுமே இந்த பேரெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல, இது வந்து உங்களை குழப்புறதுக்காக நீங்க சொன்ன மீடியால இது பண்ண நபரும் இங்க வரல, வேற ஒரு நபர் தான் வந்திருக்காருங்கிறத நாங்க ரிசப்ஷன்ல விசாரிச்சிட்டோம், இது வந்து உங்களை திசை திருப்புறதுக்காக அவங்க போட்ட ஒரு பக்காவான பிளான் அப்படிங்கிறத அந்த ஆந்திரா போலீஸ் வந்து ஷுவர் ஷார்ட்டா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் கேரளா போலீஸ் வந்து அப்போ இது வந்து நம்மளை திசை திருப்புறதுக்காக நடந்த வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனை நெருங்கின பிறகு அவனுக்காக வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி அந்த நாள் வருது, அவங்க செக்கப்புக்காக வராங்க. செக்கப்புக்காக வர்றவனை பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி போலீஸ் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு விசாரிக்கும் போது தான் இவ்வளோ தகவல்களையும் அவன் சொல்றான். நானும் என் கூட்டாளிகளும் தான் சேர்ந்து இந்த மாதிரி இது பண்ணோம். நான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவன், எனக்கு இப்போ குழந்தையும் பிறக்க போகுது, அதுவும் என்ன மாதிரியே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்ச நான் தான் இந்த பிளானை போட்டேன். என் கூட்டாளி இருக்கு ஓகேன்னு சொன்னா, அவன் பேர் ஷிபு, நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணோம், எங்களுக்கு பண உதவி இவங்கெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறாங்க. இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. 2013ஆம் ஆண்டு இவங்களுக்கு வந்து ஆளுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது கோர்ட். இவங்க இப்போ இந்த கேஸ் நடந்தது 2007, இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது 2013. இப்போ எப்படியும் இவங்க வெளியே வந்திருப்பாங்க. இனிமையாவது இவங்க வாழ்க்கையில திருந்தி வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.